சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஒட்டுமொத்த குற்றவாளியும் ஞானசேகர் தான் என்று அரசு தரப்பு வழக்கறிஞரை கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விலைக்கு வாங்கப்பட்டாரா அரசு தரப்பு வழக்கறிஞர்? திமுகவின் ஒட்டுமொத்த திட்டம்தான் இது என்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது எதிர்க்கட்சி தரப்பினர்கள் சட்டசபைக்கு சென்று, யார் அந்த சார்? அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்றவாளியை கைது செய்து விட்டீர்கள், யார் அந்த சார் என்ற கேள்விற்கு மட்டும்தான் விடை தெரியவில்லை. இந்த வழக்கை சிபிஐ துறைக்கு மாற்றுங்கள் என்று கூறியிருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர்கள். ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கை தமிழக காவல்துறையை விசாரணை செய்யும் தனிப்படை அமைத்து புலன் விசாரணை மூலமாக குற்றவாளி யார் என்பதை நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று தனிப்படையும் நீதிமன்றம் அமைத்தது. ஆனால் கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு பிறகு தற்பொழுது குற்றவாளி ஞானசேகர் தான் என்றும் 11 வழக்கின் கீழ் சாட்சிகள் 200 சாட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞரை கூறியுள்ளார். இது சரிதானா? அதாவது வழக்கறிஞர் கூறுவது முற்றிலும் தவறானது. ஏனென்றால் வழக்கறிஞர் விலைக்கு வாங்கப்பட்டார் என்ற தகவல்தான் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. எதை வைத்து கூறுகிறார் என்று நீங்கள் கேட்கலாம். அரசு தரப்பு வழக்கறிஞர் யார் அந்த சார் என்ற தகவலை பற்றியும், ஞானசேகரன் கடைசியாக தொலைபேசியில் பேசிய நபர் யார் என்பதையும், ஞானசேகரன் எப்படி அண்ணா பல்கலைக்கழக அலுவலகத்திற்கு சென்றார், யார் உதவியுடன் சென்றார் என்ற எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் மட்டும்தான் விசாரணை நடத்தப்பட்டு அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகிறார். எதற்காக அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும்? ஞானசேகரனை விட அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கிய நபருக்குத்தானே அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும். ஞானசேகரன் ஒரு கூலிப்படை என்றே கூறலாம். அதாவது கைக்கூலியாகத்தான் செயல்பட்டுள்ளானே தவிர ஞானசேகரனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெரும் முதலைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஏன் அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசவில்லை? ஒருவேளை அரசு தரப்பு வழக்கறிஞர் விலை போய்விட்டாரா என்ற கேள்வியும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஜூன் 2ஆம் தேதி இறுதி தீர்ப்பு வெளியாகிறது. அந்த இறுதி தீர்ப்பில் அரசு தரப்பு வழக்கறிஞர் அதிகபட்ச தண்டனை குற்றவாளியான ஞானசேகரனுக்கு வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆனால் ஞானசேகரன் தனக்கு தந்தை இல்லை என்றும், தனக்கு தாயாக இருக்கக்கூடிய வயது மூப்பாக இருக்கக்கூடிய ஒரு தாயும் ஒரு மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் 8 வயதாகக்கூடிய பெண் குழந்தையும் இருப்பதாகவும், வியாபாரத்தில் நஷ்டமடைந்து இருப்பதாகவும் கூறியுள்ளார். யார் அந்த சார் என்பதை ஞானசேகரன் நிச்சயமாக ஜூன் 2ஆம் தேதி கூறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர்